சாட்சி அங்கே நிற்க வச்சதுக்காக நான் ரொம்ப நன்றி ஆண்டவர் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ஒரு 30 பேர் கொண்ட ஒரு டீமில் நான் வந்து அங்கே தான் இருந்தேன். அது எப்படின்னா கோயில் ஒரு அடிவாரம், அந்த அடிவாரத்தில் அந்த கோயில் என்ன ஒரு விசேஷம் நாங்கள் தான் முதல்ல செய்வோம். ஆனால் அப்படி இருந்த என்னை மட்டும் ஆண்டவர் தனியாக பிரித்து இன்றைக்கி இந்த சர்ச்சில் வந்து சாட்சியாக நிற்க வச்சுருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய கிருபைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை அனுபவிக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் வெறும் 8 நாளில் என்னை ரட்சிக்கப்பட வச்சார். கரெக்டாக 2022 நம்ம கேரள ரவுண்ட்ஸ் லாஸ்ட் டே தான் சர்ச்சுக்கே உள்ளே போனேன். அதுலேருந்து கரெக்டாக அந்த 8 நாள் இப்போ ஞானசானம் எடுத்து கம்யூனியன் அட்டன் பண்ணிட்டேன் நியூ இயர் அன்றைக்கி. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு மேலே வச்சுருக்காருன்னா அதை அனுபவிக்கும் போது அந்த ஃபீல் தனியாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய ஒய்ஃப் டெலிவரி டயத்தில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையை சந்திச்சு, ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ ஏன்னா அனுபவிக்க வைக்கிறாரு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு வேணும் அப்படின்ற ஒரு அனுபவிக்க வைக்கிறாரு. அதே போல் எல்லாத்தையும் மீறி என்னை வந்து நான் நல்லா பாடுவேன்னு சொல்லுவாங்க எல்லோரும். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படி பாடும்போது எனக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு சின்ன ஆசை, ஆண்டவரே எனக்கும் ஒரு பாட்டு வரிகளை கொடுங்க, நானும் எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன். 3 வாரம் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு எதுவுமே கொடுக்கல. என்னடா ஆண்டவரை எனக்கு நீங்கள் கொடுக்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் கரெக்டாக ஒரு வார்த்தை கொடுத்தாரு. எப்படின்னா அனுதினமும் விசுவாசம் உன்னை நோக்கி துதிப்போமே அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தை எதுக்கு எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, சரி அது ஆண்டவர் நமக்கான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காருன்னு எழுத ஆரம்பித்தேன். பாட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வரையும் 8 பாட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது வந்து 8 பாட்டில் நான் ஒரு சின்ன வரியை மட்டும் நான் பாடணும்னு ஆசைப்பட்றேன். என்ன ரீசன்னா, நான் எழுதுனதுக்காக இல்லை, ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாருக்காக நான் பாடணும்னு ஆசைப்பட்றேன். பாடுறேன், கேளுங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, ஆண்டவர் எனக்கு வரி மட்டும் கொடுக்கல, டியூனும் சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. அது மிகப்பெரியான ஒரு கிருபை. அதான் எனக்கு மட்டும்தான் அது தெரியும். நான் எது கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு வந்து டக்குன்னு உடனே ஆன்சர் பண்ணுவார். சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், வார்த்தைகள் மூலம் பேசுவார். ஒரு சில பேருக்கு முன்னாடி ரொம்ப லேட் ஆகும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில். இப்போ நான் இன்றைக்கி ஏதாவது ஒன்று கேட்குறேன்னா உடனே அதை சடனாக செய்வார். அந்த மாதிரி ஒரு கிருபை என் மேலே வச்சுருக்கிறாரு. அந்த பாடுறேன், அந்த வார்த்தையை பாடுறேன். உடைந்த பாத்திரம் போ நொறுங்கி கிடந்த என்ன நீங்க கண்டு வந்து ஒட்டி வச்சிங்க, சாபத்தின் படுகுழியில் என்ன தூக்கி வந்து இந்த உலகத்திலே உயர்த்தி வச்சிங்க. உடைந்த பாத்திரம் போல் நொறுங்கி கிடந்த என்ன நீங்க கண்டு வந்து ஒட்டி வச்சிங்க, சாபத்தின் படுகுழியில் என்ன தூக்கி வந்து இந்த உலகத்திலே உயர்த்தி வச்சிங்க. உங்க கிருபைதான் என்ன நடத்துது, உங்க மகிமைதான் என் வாழ்வை உயர்த்துது. உங்க கிருபைதான் என்ன நடத்துது, உங்க மகிமைதான் என் வாழ்வை உயர்த்துது. ஆதரவின்றி தவித்த என்ன நீங்க மறக்கல, என்னையும் நீங்க சுமந்ததை இன்று நானும் மறக்கல. ஆதரவின்றி தவித்த என்ன நீங்க மறக்கல, என்னையும் நீங்க சுமந்ததை இன்று நானும் மறக்கல. என்ன விட்டு விலகல, என்ன கைவிடவும் இல்லை, என்ன விட்டு விலகல, என்ன கைவிடவும் இல்லை. இப்படி ஒரு வார்த்தையை வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா ரொம்ப அதிசயமான விஷயம். ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியாது. கிறிஸ்டின் அந்த லைஃப்பில் வந்து எப்படி வார்த்தையில் பேசி ஜெபிக்கணும், எப்படி யார்கிட்ட எல்லாத்துலேயும் ப்ரைஸ் லார்ட் சொல்கிறோம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வழியும் ஆண்டவர் நடத்தும் போது அது நல்ல ஒரு நேர்த்தியான பாதையில், ரொம்ப அழகான பாதையில் நடத்துகிறாருன்னா ரொம்ப விஷயம். கிறிஸ்டினுக்குள்ளே வந்த பின்னாடி நான் அந்த கிறிஸ்துவ பாடலில் வந்து ரொம்ப நிறையா விரும்பி கேட்குறேன். ஆனால் இப்படி லைஃப்பில் எனக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். இது இன்னொரு மேலான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சர்ச்சில் அக்கா வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. ஆனால் அக்கா வந்து என்னைய பொருத்தனை பண்ணியிருக்காங்க. நாங்கள் என் தம்பியை வந்து ரசிக்கப்பட்டேன்னா நான் இங்கே குடும்பமாக வர்றோம்னு. ஆனால் நான் அக்காட்ட ரொம்ப ஆக்கியூபேட் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் முடியாது, நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போ தேவனை அறியலை. ஆனால் தேவனை அறிந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயம் எனக்குள்ள ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி இன்றைக்கி இந்த சர்ச்சில் வந்து சாட்சி சொல்ல வச்சுருக்காரு. இந்த ஒரு மாதமாக ரீசெண்டாக நான் அக்காட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், அக்கா எனக்கு அங்கே போய் சாட்சி சொல்லணும்,
நீங்கள் போவோம் வாங்க போகணும். ஆனால் எனக்கு வந்து டைம் அதாவது சூழ்நிலை மாறி மாறி போயிட்டு இருக்கனால வர முடியலை. இந்த வாரம் எப்படியாவது கன்ஃபார்மாக போகணும்னு சொல்லி காலையிலே வெள்ளன